ஹாய் ஸ்வீட் ஆர்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் growth எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஒயிட்டா இருந்தது அப்படின்னா அதை பிளாக்கா எப்படி நேச்சுரலா மாத்துறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது ஏன் தெரியல, ஒயிட் ஹேர் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு பின்னாடி சைட்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆனா என்ன, கரெக்டா ஃப்ரண்ட்ல கரெக்டா இந்த கோடு எடுப்போம் இல்லையா, வாக்கு எடுப்போம் இல்லையா, கரெக்டா அந்த இடத்துல எனக்கு ஒரு 10 முடி இருக்கு கண்டினியூஸா. அதுவும் ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்குமே இருக்கு. அது எனக்கு ரொம்ப ஷேயா இருக்குன்றனால நான் மருதாணி தான் தடவேன். அவங்களுக்கு மருதாணி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு மருதாணி பொடியும் அவுரி பொடியும் வாங்கிக்கோங்க. அதாவது மருதாணி 100 கிராம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அவுரி பொடி ஒரு 100 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு மருதாணி வந்துட்டு ஒரு உங்க தலையில கொஞ்சம் முடி இருக்கா, அந்த முடிக்கு ஏத்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 10 முடி தான் இருக்கு. அதனால நான் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த முடி இருக்க இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு 1 hour காய வச்சிருங்க. காய வச்சதுக்கு அப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கே வந்துட்டு அவுரி பொடி போடாதீங்க. அடுத்து வந்துட்டு ஒரு நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, இல்ல எனக்கு அன்னைக்கு ஃபுல்லுமே விட்டுட்டு அடுத்த நாள் தடவினாலும் ஓகே. அடுத்த நாள் வந்துட்டு நாட்டு மருந்து கடைங்களா அவுரி பொடி வாங்குனீங்க இல்லைங்களா, அந்த பொடியை நீங்க எவ்வளவு மருதாணி தடவுனீங்களோ ஒரு 3 ஸ்பூன் மருதாணி போட்டு தடவுனீங்கன்னா அதுக்கே ஈக்குவலுக்கு ஒரு 3 ஸ்பூன் அவுரி பொடி எடுத்துக்கோங்க. அதே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நீங்க மருதாணி தடவுனீங்க இல்லைங்களா, அதே இடத்துல எதுக்காக இந்த அவுரி பொடி போட சொல்றேன்னா, இப்ப நம்ம மருதாணி போட்டோம் அப்படின்னா மண்டை ஃபுல்லும் அந்த வெள்ளை முடியெல்லாம் செமட்டு கலரா மாறிடும். அது நமக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். இப்ப அவுரி பொடி தடவணும் அப்படின்னா அதே இடத்துல நேச்சுரல் பிளாக்கா இருக்கும். பார்க்க வந்துட்டு ஹேர் டை அப்ளை பண்ண மாதிரிலாம் இருக்கும். நேச்சுரலா நம்ம முடி எல்லா முடியும் ஒரே ஈவனா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அது பார்க்கவே நல்லா இருக்கும். நான் இதை வந்து ஒரு 4 to 5 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நேச்சுரலா நம்ம ட்ரை பண்ணுவோமே, அது மற்றவங்களுக்கு சொல்லுவோமேன்றதுக்காக தான் சொல்றேன். அடுத்த நாள் இப்போ நீங்க வந்துட்டு அவுரி பொடி தடவுறீங்க இல்லைங்களா, அது ஒரு 5 கரெக்டா அந்த முடி இருக்க இடத்துல மட்டும் ஒரு 5 ஸ்பூன் வேணாம். நான் வந்து 3 ஸ்பூன் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு முன்னாடி கொஞ்சம் முடி தான் இருக்கு. ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலா தண்ணி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு half an hour வச்சிருந்தா போதும். எகெயின் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஒரு மைல்டான ஷாம்பு போட்டாலும் சரி, இல்ல வேண்டானாலும் பரவாயில்ல, அவுரிப்பொடி ஒன்றும் பண்ணாத, தலையெல்லாம் வலிக்காத, நார்மலா ஹேர் வாஷ் பண்ணிட்டு விட்டுருங்க. வீக்லி வந்து 1 or 2 டைம்ஸ் நீங்க இதை பண்ணாலே, 1 டைம் பண்ணாலே போதும். நான்லாம் வந்துட்டு 1 டைம் தான் பண்ணுவேன், கண்டினியூஸா பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பேபிஸ் இருக்காங்க. எனக்கு மெனக்கெட்டு மருதாணி ஒரு நாள் தடவிட்டு அடுத்த நாள் அவுரிப்பொடி கண்டினியூஸ் பண்ண முடியல, என்னால கண்டினியூ பண்ண முடியல. அதனால எனக்கு டைம் கிடைக்கிறப்ப பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் வந்து இன்டேக் எடுத்துக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கரி லீவ்ஸ் தான். எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல, அதனால கருவேப்பிலை பொடி எடுத்துக்கிறேன். டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல கருவேப்பிலை பொடி 1 ஸ்பூன் கலக்கி குடிப்பேன். தென் வந்து பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், இது மூணையுமே நல்லா வறுத்துட்டு 1 ஸ்பூன் சாப்பிடுவேன். தென் கருப்பு திராட்சையும் சியா சீட்ஸையும் தண்ணியில ஊற வச்சு டெய்லியும் வந்துட்டு 1 ஸ்பூன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த திராட்சை எடுத்து சாப்பிட்டுருவேன். இதுதான் நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது. நிஜமாவே வந்து நீங்க ஒரு 2 or 3 மந்த் மட்டும் கண்டினியூ பண்ணுங்களேன். ஹேர் growth வந்து அப்படியே அந்த பேபி ஹேர்லாம் ஃப்ரண்ட்ல அப்படி காட்டுங்க. நீங்க வந்து இதுக்காக நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன், அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன், எனக்கு முடி வளரல, முடி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றதுலாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா மித்து. ஆனா இந்த மாதிரி நீங்க இன்டேக் எடுத்து பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது. இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோ ஆகும், வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். திராட்சை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம ஹேருக்குன்னு இல்லாம நம்ம ஸ்கின்னுக்கும் சேர்த்து தான் சாப்பிட்றோம். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். என்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, இதெல்லாம் வந்து ஜீனு, அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் மற்றபடி ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கும், ஹேரும் ஹெல்த்தியா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கே நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதே மாதிரி தலை குளிச்சுட்டு முடிய பிடிச்சி இப்படி வரட்டுன்னு அடிக்காதீங்க. மைல்டா தோட்டுங்க, மைல்டா கொண்டு போட்டுக்கோங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு கையிலே சிக்கெடுங்க. சீப்ல இருந்து தாண்டி கையிலே சிக்கெடுத்தாலே எல்லாமே உள்ள வந்துடும். சீப்பை போட்டு வலிச்சு சிக்கெடுத்து முடி ஃபுல்லா கொட்ட வைக்காதீங்க. மைல்டா அப்படி கையிலே நீங்க தலை காய வைக்கும் போது சிக்கெடுத்தாலே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துரும். லைட்டா கொண்டு போட்டுக்கோங்க. முடியை பிடிச்சி இழுத்து திருப்பி அதுலயே பாதி முடி உடையிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி கூட உடையாது ஆக்சுவலி, இந்த மாதிரி இன்டேக் ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. நான் மோஸ்ட்லி இப்படிதான் காய வைப்பேன். கையிலே சிக்கு எடுத்துருவேன், மைல்டா சீப்பு போட்டு சீவும் போது. ஸோ சிக்கே வராது எனக்கு அந்த மாதிரி பண்ணும்போது. முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை, இந்த மாதிரி நட்ஸ், சீட்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒயிட் ஹேர் இருக்கனால நான் மருதாணி தடவுறேன். மற்றபடி நான் வேற எதுவும் ஹேர் ஆயில்லாம் அப்ளை பண்ணல. ஒன்லி தேங்காய் தான் யூஸ் பண்றேன். நான் ஹேருக்குன்னு வேற எந்த பேக்கும் போடல.
மருதாணியும் அவுரிப்பொடியும் நான் வந்துட்டு என்னோட ஹேருக்கு அப்ளை பண்றேன். இவ்வளவுதான் என் ஹேருக்குன்னு நான் வந்துட்டு ஃபாலோ பண்ற விஷயம். நேச்சுரலாவே உங்களுக்கு ஹேர் அழகாகும். இதுதான் என்னோட ஹேரோட சீக்ரெட்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு ரிசல்ட்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்டே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடணும், உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம். பாய்.